டாப் 5 wettest countries in the world. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிபிக் கோஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கொலம்பியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. டோட்டலா வந்து இங்க எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3240 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொலம்பியாலேயே இதை விட அதிகமான மழை பெய்யுற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கோ டிபார்ட்மெண்ட். பட் ஆனா அது வந்து ரெசிடென்சியல் பிளேஸ் இல்லை அப்படிங்கறதால அதை வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல கன்சிடர் பண்ண முடியாது. அங்க எவ்வளவு மழை பெய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000ல இருந்து 12000 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சதா சொல்றாங்க. அந்த பிளேஸ் நாம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பை ரோட்ல நம்மளால ரீச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பிளேஸை நாம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒன்னு போட் மூலியமாவோ இல்ல வந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலியமாவோ தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேஸ் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஸ்கூபா டைவிங், ஃபிஷிங் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் அங்க மக்கள் போவாங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாத்தோம் அண்ட் பிரின்சிபே. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு ஐலாண்டு. இங்க எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3600 மில்லிமீட்டர் அளவுக்கு பெஞ்சிருக்கான். இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புவா நியூ கினி அப்படின்னு சொல்ற ஒரு கண்ட்ரி தான் இருக்கு. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் பெசிபிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஐலாண்டு தான் இது. இங்க வந்து டோட்டலா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3142 மில்லிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோலோமன் ஐலாண்ட்ஸ். இந்த ஐலாண்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு ஐலாண்டு. இங்க எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3028 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கான். ஃபிஃப்த் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பனாமா. இது வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் அமெரிக்கால இருக்க மெக்சிகோவையும் கொலம்பியாவும் இணைக்கிற ஒரு கண்ட்ரி தான் இது. இங்க டோட்டலா எவ்வளவு ரெயின்ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2928 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க.